ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவ் டு டூ சேனல். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் பிடித்த உருளைக்கிழங்குனால செய்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதிக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லை, கம்மியான இன்க்ரீடியன்ஸ், பட் வெரி டேஸ்டி. 7-8 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணிக்கணும். கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் மிக்சியில் துருவிட்டேன்னா அதுதான். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ரவை ஒரு 1/2 கப்பு மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சுட்டு இன்றைக்கி பொட்டேட்டோ கார்லிக் ரிங்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்து வெண்ணெயை அதில் போட்டு உருக்கிடுங்க. வெண்ணெய் உருகினோடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை அதில் சேர்த்துடணும். கார்லிக் சேர்த்துடலாம். ஒரு 1 மினிட் வதக்கிடுங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், லேசாக சிம்மில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அது கூட சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு கலந்துருங்க. இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அதாவது நம்ம 1/2 கப் ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற ரவையை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக தண்ணியை ரவை ஈர்த்துடும். ரவை வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் ரவை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம ஆஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஸ்டஃபிங் மாதிரி நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற விட்டுடுங்க. ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் அது ஆறிடும். உருளைக்கிழங்கையும் ரவையும் மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தூவி விட்டு அந்த பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கோங்க. நல்லா நமக்கு உருட்டுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை தூவி விட்டு அதையும் வாஷ் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. அதில் ஒரு சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி, அந்த அளவுக்கு மாவை உருட்டி வச்சுருங்க. கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். பொட்டேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸு, ரவா, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு 3 போர்ஷனாக உருட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் பலகையில் போட்டு நல்லா உருட்டி தேய்ச்சிட்டு நீங்கள் 2 சின்ன சின்ன ரிங்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சு ரிங்காக எடுத்துக்கலாம். அப்படி வரலையா இந்த மாதிரி நீளமாக மாவை உருட்டிக்கிட்டு அப்புறம் இந்த நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரிங் ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா ஹார்ட் ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் வானலில் எண்ணெயை வச்சு மிதத்தியில் எண்ணெயை ரொம்ப சூடுபடுத்திட வேணாம், மிதமான சூடில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த ரிங்ஸை போட்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும்போது பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், போட்டோன்னா கரிஞ்சிரும். திருப்பி போடுங்க. அந்த மாதிரி எல்லா மாவையும் உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பை உங்களுக்கு திரும்ப இது ரிங்ஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்குதுன்னா அப்படியே நீளமாக ஸ்டிக்ஸ் மாதிரி நீங்கள் உருட்டி அப்படியே போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பொட்டேட்டோ கார்லிக் ரிங்ஸ் ஒரு ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல கிறிஸ்பியாக நல்ல விரும்பி சாப்பிட்ற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.